யுத்தம் தொடக்கினாக்களும் தொடங்க விட்டாக்களும் அந்தந்த ஊர்ல இருக்கணும். நாங்கள் ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாதாக தெருவில் நிற்கிறோம். 2 வருடங்களுக்கு பிறகாவது இந்த மக்கள் இந்த மண்ணில் மீள வந்து குடிய ஒன்று நான் மனசார நினைக்கிறேன். வடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது, எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வந்து நல்லதான் செய்யுது, ஆனால் இந்த காணிகள் எங்களுக்கு தானே சொல்றாரு. ஆனா எங்களுக்கு தெரிய நாங்கள் எங்களுடைய மண்ணுக்காக எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான விடயம். ஆகவே விரைந்து எங்களுடைய பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். எனக்கு வயது இப்படியே 30 வயது, இப்படி தொப்பிய காட்டினால் 66 வயது. நாங்கள் 500வது ஜனாதிபதிக்கு நாங்கள் குற்ற சொல்ல அவர் நல்லவர். இதுக்கு மேல நாங்கள் ஒன்றும் செய்யலண்டா. அஹிம்சை வழியில நாங்க போராடுவோம், உண்ணாவிரதம் எல்லாம் இருப்போம். அந்த மக்கள் வயிறெறிந்து அவர்களுடைய சாபத்துக்கு இவர்கள் ஆளாக போகிறது நிச்சயமா நடக்கத்தான். பலாலி வசாவலான் ரோட்டை திறந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எங்கிட்ட காணிகளுக்குள்ள போனா தானே அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியும். மக்கள் இந்த சாபம் உங்களை விடாது, உங்களை சுத்தி சுத்தி தான் பிடிக்கும். ஒரு குடியுரிமை மறக்கப்பட்டு அகதிகளாக இருப்பது யாருக்கும் கண்ணுக்கு தெரியவில்லை. நெஞ்சம் மறக்குமா? 15/6/1990. ஆம், இன்றைய நாளில் நாம் எமது சொந்த இடமான பலாலி மயிலட்டி கட்டுவன் வஜாவலான் குறிப்பாக வெலிகாமம் வடக்கு மண்ணை விட்டு பிரிந்து இன்றுடன் 35 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. இன்னும் எமது நினைவுகள் அங்கேயே சுற்றி வருகின்றன. எமது ஊரில் நாம் மகிழ்வுடன் வாழ்ந்த பொன்னான காலம் அது. 3 தசாப்தங்கள் கடந்தும் இன்னும் நம்மால் எமது மண்ணை மீளப்பெற முடியவில்லை. ஊர் கனவுகளுடன் தமது ஆயுள் முடிவதற்குள் சில காலமாவது தமது மண்ணை நுகர்ந்து அங்கு வாழ்ந்து தமது உயிரை விட வேண்டும் என்று வாழ்ந்த உறவுகளான எமது முதுசங்கள் எங்கே? அவர்களுடைய ஆத்மாக்கள் இன்று வரை அங்கே சுற்றி தவித்து உலாவுகின்றன. அவர்களுடைய ஆத்மாக்கள் இறை சந்நிதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. கடந்த காலங்களில் அரசாங்க அதிபர்கள், ஆளுநர்கள், சர்வதேச நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் அரசியல்வாதிகளையும் சந்தித்தோம். மகஜர்கள் கையளித்தோம். ஒரு பயனும் இல்லை. இற்றை வரை புலம்பிக் கொண்டு ஏக்கத்துடன் சிதறண்டு வாழ்ந்து வருகின்றோம். காத்திருப்புகள் மட்டுமே நீள்கின்றன, பரிதவிப்புகள் தொடர்கின்றன. இந்த வருடமாவது நமது மண்ணில் நாம் கால்பதிக்க எமது வழிவடக்கின் தெய்வங்கள் நமக்கு அருள் புரிய வேண்டும். 35 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள இன்றைய நாளில் வழிவடக்கைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தமது வலியின் வெளிப்பாடுகளை இங்கே பதிவு செய்துள்ளனர். அதைவிட எமது பலாலி மண்ணின் மைந்தன் நட்குலம் லூயிஸ் மார்க்கஸ் அவர்கள் வெளி வடக்கு மக்களது வெளிகளை தனது பாடல் மூலம் தந்துள்ளார். வாருங்கள் வெளியின் நினைவுகளுக்குள் செல்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். நாங்கள் பலாலியில் நிற்கிறோம். என்னுடைய பேர் ஜெகநாதன். பலாலியிலிருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து இன்றுடன் 6ஆம் மாதம் 15ஆம் தேதி 35 வருடங்கள் முடிந்து 36வது வருடத்திலே காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த 35 வருடங்களாக வலி சுமந்து நிற்கின்ற இந்த வழிவடக்கு இதுவரைக்கும் இந்த வழிவடக்கிலே இருக்கிற பலாலி, மயிலட்டி, வசாவுலான், கட்டுவன், குறும்பசிட்டி அன்று சொல்லப்படுகின்ற கிராமங்களிலே வாழ்ந்த மக்கள் அகதிகளாக இன்றும் பல ஊர்களிலே வாழ்ந்து வருகின்ற இந்த காலம் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஒரு குடிமக்களுடைய வாழும் உரிமை பறிக்கப்பட்டு சொந்த நாட்டில 35 வருடங்கள் கடந்து அகதியாக வாழுகின்ற மிக அவலமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உண்மையில் ஊழல் இல்லாத, ஊழலை ஒழிப்போம், மக்களினுடைய காணிகள் மக்களுக்கென்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்து 6 மாதங்கள் கடந்திருந்த வேளையிலும் கூட இதிலே இருக்கின்ற இந்த வீதி மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த பலாலியில் இருக்கின்ற காணி, பலாலி ரோட்டுக்கு கிழக்காலே 35,500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த நேரத்திலே வாழ்ந்தது.
அதே போல ரோட்டுக்கு மேற்காலே 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்தது. ஆனால் எங்களுடைய இந்த வலி அவல வாழ்க்கை வெளி உலகிற்கும் குறிப்பாக இந்த ஜனாதிபதிக்கும் மூடி மறைக்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான அவல நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதிக்கு சொல்லப்படுகிறது, விவசாயம் செய்வதற்காக விடப்பட்ட காணி என்று சொல்லப்படுகிறது. இந்த காணிகள் எல்லாமே மக்கள் குடியிருக்கின்ற மக்களுடைய குடியிருப்பு காணிகள். இந்த விஷயம் எதற்காக இவர்கள் இவ்வாறு மூடி மறைக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது எங்களுக்கு மிக மனவேதனையாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு இன்னும் விடப்பட இருக்கின்ற இடங்கள் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டு விட்டது, இன்னும் கொஞ்ச குடும்பங்கள் மட்டும் இருக்கின்ற ஒரு தவறான செய்தி சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் எதிர்நோக்குற பிரச்சனை, இந்த விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்காக காணி சுவீகரிப்பதற்காக இந்த இவ்வாறான பொய்களை சொல்லி இந்திய விமான சேவைக்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் பொதுமக்களுடைய காணிகளை தந்திரோபாயமாக பறிப்பதற்காகவே இவ்வாறு இவர்கள் இந்த காலத்தை கடத்துகிறார்கள். உண்மையில் இந்த வழிவடக்கில் இருக்கிற பல பெண்கள் சீதனம் கொடுக்க வீடு கட்ட நிலங்கள் இல்லாமல் சீதனம் கொடுக்க முடியாமல் எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் இன்றும் அவர்கள் வயது போய்கொண்டிருக்கிற அந்த பழிபாவம் இந்த அதிகாரிகளை சேரும். ஏனென்றால் இந்த அதிகாரிகள் தான் ஜனாதிபதிக்கும் வெளிநாட்டில இருந்து வருகிறவர்களுக்கும் உண்மையில் இந்த மக்கள் 35 வருடங்களாக அகதிகளாக இருக்கிறார்கள், இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் தெரிவிக்க வேண்டுமே தவிர சாதாரணமான இந்த மக்களாகிய நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஆகவே இதை சொல்ல வேண்டியவர்கள் அரசு அதிகாரிகள், அதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள், இந்த மக்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசு அதிகாரிகள். இந்த வழிவடக்கிலே குடியேற்றப்பட்டு விட்டது, மீள்குடியேற்றம் முடிந்து விட்டது, இன்னும் குறுகிய சிறிய கொஞ்ச குடும்பங்கள் தான் மீள்குடியேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் என்று எங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஒன்று சொல்லுகிறோம், நிச்சயமாக இவர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகுவார்கள். இது அந்த மக்கள் வயிறெறிந்து அவர்களுடைய சாபத்துக்கு இவர்கள் ஆளாக போகிறது நிச்சயமா நடக்கத்தான் போகிறது. நாங்கள் யாருக்கும் சாபம் போடவில்லை, அது சாபம் போடக்கூடாது என்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏழைகள் வயிறெறிந்து இந்த மண்ணை பார்க்க வேண்டும், இந்த மண்ணிலே சாக வேண்டும் என்று இதுவரைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் 35 வருடங்களாக சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்று இது இப்போ 2-3 கூட்டம் போய்விட்டது. என்ன கதைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏதோ கதைக்கிறார்கள், ஏதோ சண்டை பிடிக்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளை சரியாக எடுத்து சொல்ல அவர்களுக்கு நேரம் இல்லை, அவர்கள் தெரியவில்லை. அவர் கேட்டா எங்களுக்கு இப்ப நேரம் இல்லை அல்லது எழுதி தாருங்கள். இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வழிவடக்கில. நீங்கள் எங்களுக்கு வேற ஒன்றுமே இப்ப செய்ய தேவையில்லை. மக்களுடைய பிரச்சனைகளை படிப்படியாக விட்டு வந்தால் மக்கள் மிக சந்தோஷமாக வாழுவார்கள். இதுதான் உண்மை. அப்ப பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி எல்லாம் சும்மா கதைக்கிறார்களே தவிர உண்மையா அடிப்படையாக இருக்கிற இந்த மக்களினுடைய இந்த வாழ்வியல் பிரச்சனை, ஒரு குடியுரிமை மறக்கப்பட்டு அகதிகளாக இருப்பது யாருக்கும் கண்ணுக்கு தெரியவில்லை. இவர்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று சொல்லுகிறார்கள். இங்கே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வர இருக்கிறது, உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்கிறார்கள். எங்களுக்கு விருப்பம் உண்டு. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறோம். பிரித்தானிய அரசாங்கம் ஒரு வெள்ளக்காரனுக்கு இருந்த அந்த மன உணர்வு உங்களுக்கு இல்லை. அவன் இந்த பகுதி விவசாயத்துக்குரிய செம்மண் என்று சொல்லி இந்த விமான நிலையத்தை விஸ்தரிக்காமல் விவசாயம் செய்யுங்கள் என்று விட்ட இந்த பலாலி, மயிலட்டி, கட்டுவன், குறும்பசிட்டி, காங்கேசந்துறை, வசாவிலான் எல்லாம் செம்மண் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற ஒரு விவசாயம் செய்கின்ற பூமி. இந்த பூமியை விடுவிக்காமல் அவர்கள் அதோடு கடல் வளம், மிக வழிவடக்கில இருக்கிற மிக பெரும் கடல் வளம் மயிலட்டி துறையில இருந்து காங்கேசந்துறை, பலாலி, அதே போல வல்வெட்டித்துறை, கருத்துறை என்று சொல்லி
மிக பெரும் கடல் வளம் கொண்ட மீன் வட தென்பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்த மிக வளமான கடற்தொழிலும் விவசாயம் இரண்டும் செல்வம் கொளிக்கின்ற ஒரு பிரதேசமாக வளமான பிரதேசத்திலே ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் துடியாக துடிப்பதும் பொய் சொல்லுவதும் இந்த இந்திய நிறுவனங்களுக்கு இந்த காணிகளை பிடித்து கொடுப்பதற்காக மக்களை ஏமாற்றி சுவீகரிப்பதற்காக இவர்கள் செய்கிற நாடகம். இது ஒருபோதும் நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம். இதற்கு எதிராக நாங்கள் மக்கள் சேர்ந்து நாங்கள் மிக எதிர்ப்பை காட்டுவோம். இதற்கு நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது எங்களுடைய வாழ்வு உரிமை மறக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய உரிமை போராட்டம். இதில் யாருக்கும் நாங்கள் விலை போகவோ அல்லது எங்களுடைய இடங்களை விட்டு கொடுக்கவோ மாட்டோம். எங்களுடைய உயிர் போனாலும் நாங்கள் இந்த மண்ணை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். 35 வருடங்கள் இன்றோடு கடக்கிறது. நாளைக்கு 36வது வருடம். நாங்கள் அகதிகளாக ஒவ்வொரு நாளும் எப்போது விடுவோம், எப்போது விடுபடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா புதுசாக கட்டிடங்கள் முளைப்பதும் என்ன இதோ விடுகிறோம். இப்போது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மாதத்திலே இந்த பகுதியை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் விட்ட பகுதியை விடுவேன். ஆனால் அங்க பார்த்தா புதிதாக கட்டிடங்கள் வருகிறது. இதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு விட விருப்பம் இல்லை. இதை சொல்ல வேண்டியவர்கள் அரசு அதிகாரிகளும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் தான் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியவர்கள். நாங்கள் பல அமைச்சர்களை பார்த்து விட்டோம், பல ஜனாதிபதிகளை பார்த்து விட்டோம், பலருக்கு நாங்கள் உரைக்க சொல்லிவிட்டோம். நாங்கள் கடந்த காலத்திலே இந்த விமான நிலையம் பாதை மாற்றப்பட்டு இதனுடைய பெயர் மாற்றப்பட்டு மக்களினுடைய காணிகளிலே அடாத்தாக அங்க டாக்ஸிவே போட்டு இந்தியாவினுடைய விமானம் 80 பேர் ஏறுற விமானம் 20-25 பேரோட 2 விமானங்கள் வந்துடுறாங்க. உண்மையான விஷயம் அதுதான். அவர்களுக்கு லாப நோக்கம் இல்லை. இந்த விமான ஓடு பாதையை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நட்டத்துல பிளைட் ஓடுறாரு. 80 பேர் ஏறக்கூடிய விமானத்துல 20-25 பேர் 2 விமானங்கள் திருச்சியில இருந்து சென்னையில இருந்து வந்து போய் கொண்டிருக்கிறது தினமும். ஆனால் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா நீங்க இங்க இருந்து நாங்கள் முதலும் சொல்லி இருக்கிறோம், நீங்க துபாய்க்கு இல்ல கட்டாருக்கு ஒரு விமானத்தை நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளேயாவது விடுங்கள் பார்ப்போம். விட முடியாது. ஆனால் ஜப்பான் அரசாங்கம் கேட்டிருந்தது, மக்களுடைய காணிகள் பிடிக்க வேண்டாம், மக்களுடைய காணிகள் தேவையில்லை, நாங்கள் கடல்ல இருந்து சர்வதேசத்துக்கான ஓடு பாதையை அல்லது விமான நிலையத்தை அமைத்து தருவோம். ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய அல்லது இந்த வளங்கள் பற்றி ஜப்பானுடைய நிலம் எவ்வாறு சொல்லுவதென்றால் மிகவும் ஒரு விவசாயத்துக்கு எள்ளளவு மண்ணில் கூட விவசாயம் செய்ய முடியாத அந்த ஜப்பான் அரசு அந்த மண் ஒரு மக்கி போன கிரவல் போன்ற ஒரு மண்ணில அவன் இன்றைக்கு நவீன விவசாயங்களை பயன்படுத்தி ஆர்கானிக் முறையில அந்த நாட்டு மக்களுக்கு விவசாயத்தை உற்பத்தி செய்கிற நாடு. அவனுக்கு இந்த மண்ணை பற்றி இந்த இடங்களை பற்றி அவனுக்கு மிக பெரும் கவலை இருக்கிறது. வளமான மண் இதை கொண்டு அவர்கள் கேட்டிருந்தார்கள். அப்ப நாங்கள் இப்பவும் கேட்கிறோம், நீங்கள் ஜப்பான் அரசாங்கத்திடம் கொடுங்கள். கட்நாயக்காவை இப்பொழுது அவர்கள் நவீனமயப்படுத்துகிறார்கள், அங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் கொடுங்கள். நிச்சயமாக அவர்கள் மக்களுடைய காணி ஒரு துளி காணியும் பிடிக்காமல் இந்த விமான நிலையத்தை மிக ஒரு நேர்த்தியான சர்வதேச விமான நிலையமாக யாருக்கும் பாதிப்பில்லாமல் அவர்கள் செய்து தருவார்கள். அவை இந்த வழிவடக்கில இந்த பலாலி மயிலிட்டி இந்த பிரதேசங்களை விடுவதற்கு இவர்கள் காரணம் காட்டுவது இங்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரப்போது அதுக்கு பாதுகாப்பு இல்லை. இது பொய்யான காரணங்கள். இந்த காரணங்களை சொல்லி இந்த அரசு அதிகாரிகள் மக்களினுடைய சாபத்துக்கு நிச்சயமாக இவர்கள் ஆளாக போவதை எவராலும் தடுக்க முடியாது. அதை நாங்கள் வேதனையோடு கேட்டுக்கொள்கிறோம். இனியாவது எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சரியான முறையில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இந்த சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கும் இந்த வடக்குக்கு தொடர்புடைய கடத்தொழில் அமைச்சர் இவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். எங்களை நீங்கள் அரசாங்கத்தினுடைய ஆட்களாக பார்க்கிறீர்கள். நாங்கள் அரசாங்கத்தினுடைய ஆட்கள் இல்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களோடு தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், கதைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த அரசாங்க கட்சி சார்பானவர்கள் அல்ல. எங்களுக்கு உணர்வு இருக்கிறது. எங்களுக்கு தமிழர் தேசியம் உணர்வு நிறைய இருக்கிறது. போலி தேசியம் பேசுபவர்கள் அல்ல. நாங்கள் பல யுத்தங்களை பார்த்தவர்கள், மக்களுடைய வேதனைகளை பார்த்தவர்கள். இவர்கள் எங்களுக்கு தேசியம் உணர்வு போலி தேசியங்கள் பேசப்படாது.
எங்களுக்கு முத்திரை குத்த இவரால் முடியாது. ஏனென்றால் எங்களை பற்றி புலம்பெயர்ந்த மக்கள்ல இருந்து இங்க இருக்கிற மக்கள் வரைக்கும் நாங்கள் யார் என்று தெரியும். நாங்கள் எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான விடயம். ஆகவே விரைந்து எங்களுடைய பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் இறைவனைத்தான் வேண்டுகிறோம். உண்மையில் இந்த பாதை திறந்ததுக்கு நாங்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த நாங்கள். அதே போல விமல் ரட்நாயக்க அவர்கள் இராணுவ தளபதியோட கதைத்து உண்மையில் இந்த வீதி திறந்தது மிக எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் கனவில கூட இந்த பாதை திறக்கும் என்று நினைக்க இல்லை. இன்றைக்கு நிறைய மக்கள் இதால வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார்கள், பல்கலைக்கழகம் போகிறார்கள், அரச வேலைகளுக்கு போகிறார்கள், சந்தைகளுக்கு செல்லுகிறார்கள். மிக சந்தோஷமா மக்கள் போய் வருகிறார். இதே போல இந்த பலாலி கிழக்கு பகுதியை இப்ப விடுறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் அங்க இல்லை. 2 விமானங்கள், 2 இராணுவ தளங்கள் இருக்கிறது. சிறிய ஒன்று கராச்சி இருக்கிறது, இன்னொன்று வீரப்பலையில ஒரு கேம்ப் இருக்கு, மாலம்படையில ஒரு கேம்ப் இருக்கு. இவற்றை அகற்றி இதை விட்டு இந்த பலாலி வடக்கு பிரதேசத்தை விடுறதுக்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. இங்க விமானம் வந்து இறங்குவதற்கு இந்த மக்கள் இதுல வந்திருக்கிறதுக்கும் எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆகவே இந்த இடங்களை விட்டு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள், இனியாவது நீங்கள் பாராளுமன்றத்திலும் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் எங்களுடைய மக்களுடைய வழிகளை சொல்லி எங்களுடைய இடங்களை நீங்கள் மீட்டு தர வேண்டும் என்று மிக பெரும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி. வழிபடத்தின் சிறப்புகள் தான் எத்தனையோ, நெஞ்சில் மறையாத நினைவுகள் தான் எத்தனையோ. வழிபடத்தின் சிறப்புகள் தான் எத்தனையோ, நெஞ்சில் மறையாத நினைவுகள் தான் எத்தனையோ. இடம்பெயர்ந்த உறவுகள் தான் எத்தனையோ, சொந்த ஊரை நம்பி வாழ்ந்தவர்கள் எத்தனையோ. பல்வடக்கின் சிறப்புகள் தான் எத்தனையோ. நிலத்தில் இன்று ஆமி நிற்குது, அதை பார்த்தவுடன் நமது நெஞ்சு பதைக்குது. பொன் விளைந்த நிலத்தில் இன்று ஆமி நிற்குது, அதை பார்த்தவுடன் நமது நெஞ்சு பதைக்குது. எங்களது காணிகளை ஆமியாளுது, இந்த நிலை எப்போது மாறப்போகுது, இந்த நிலை எப்போது மாறப்போகுது. வழிபடக்கின் சிறப்புகள் தான் எத்தனையோ. வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது, எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. வழிவடக்கில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்தது, எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொலைந்து போனது. 35 ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம், எமது நிலம் எப்போது மீளப் போகுது, எமது நிலம் எப்போது மீளப் போகுது. வழிபடக்கின் சிறப்புகள் தான் எத்தனையோ.
புலம்பெயர்ந்து சென்ற நாட்டில் அகதியாகினோம். எங்கள் உறவுகளை தவிக்க விட்டு தூரமாகினோம். புலம்பெயர்ந்து சென்ற நாட்டில் அகதியாகினோம். எங்கள் உறவுகளை தவிக்க விட்டு தூரமாகினோம். வீடிலந்து ஊரிலந்து தவிக்கிறோம். எமது மண்ணில் அப்போது குடியேறுவோம். எமது மண்ணில் அப்போது குடியேறுவோம். வழிபாடத்தில் சிறப்புகள் தான் எத்தனையோ, நெஞ்சில் மறையாத நினைவுகள் தான் எத்தனையோ, இடம்பெயர்ந்த உறவுகள் தான் எத்தனையோ, எந்த ஊரை நம்பி வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, வழிபாடத்தில் சிறப்புகள் தான் எத்தனையோ. நான் பலாலியை சேர்ந்தவள் தார்சில் அசூசி என் பெயர். ஆனால் இப்போ இந்த நான் 15வது தேதி ஆடி 15ஓட ஒரு 35 ஆண்டு முடிஞ்சு 36வது ஆண்டா தொடங்கிடுது. இவ்வளவு அரசாங்கமும் வந்து இந்த இடம்பெயர்ந்த மக்களை பற்றி ஒன்றும் கரிசனை காட்டாமல் தங்கட இதுக்கு வாக்குகள் வந்து கேட்டுக்கொண்டு மக்களை பேக்காட்டி எடுத்துக்கொண்டு போய் பேர்ந்து தங்கட சொந்த இதுதான் எங்களுக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து வாடகைக்கு வீடுகள்லையும் ஆட்டையும் இதுகளுக்கு நாங்கள் இருந்து தன்றோம். சொந்த காணியை பறி கொடுத்துட்டு எத்தனையோ வயது வந்த பிள்ளைகளை கரை செய்ய இல்லாமல் பிள்ளைகள் இருக்குதுகள். ஒரு படிப்புகளுக்கு போட வசதி இல்லாமல் இருந்து கஷ்டப்படுதுகள். இந்த இப்போ வந்த அரசாங்கம் அனுராண்ட அரசாங்கமும் இந்த எங்களை விடுறோம் என்று ரோட்டை மட்டும் திறந்து விட்டா காணுமோ. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமோ. அந்த அதில் எவ்வளோ தோட்ட வயல்கள் கிடக்கு, மரக்கறிகளுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது. தன மாதிரியே தங்களோட உழைப்புகளை போக்காட்டும் இந்த இராணுவம் அந்த காணிகளுக்கெல்லாம் தாங்கள் பண்ணியல் தோட்டங்கள் அதுகளை செய்து தாங்கள் விற்று கொண்டு உழைக்கிறார்கள் ஒழிய மக்களை கொண்டு ஒரு இதே யோசிக்கிறார்கள். இந்த அரசாங்கம் இந்த அவிர்ணம் 6 மாதத்தால் அவிர்ணம்னு சொல்லி எங்களை இவையும் காட்டின இந்த அரசாங்கமும். அப்போ நாங்கள் என்னண்டு யார்கிட்ட நீதி கேட்கிறது, யாரை கேட்கிறது, எங்களை சொந்த இடத்துக்கு விடாண்டு அண்டு நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். மற்றது நாங்கள் படும் கவலையும் துயரமும் உங்கள் எல்லாரையும் தான் வந்து சேரும். இவ்வளவு மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறது அரசாங்கத்துக்கும் தான் பாதிப்பு. ஏன் மக்கள் இந்த சாபம் உங்களை விடாது, உங்களை சுத்தி தான் பிடிக்கும். உங்களுக்கு ஈடும் வராது. மக்கள் படும் வேதனையை நீங்கள் கொஞ்சமும் உங்களை மக்கள் மாதிரி நினைக்காம எங்களை பலாலி மக்களை மட்டும் ஒதுக்கி பலாலி மயிலிட்டி மக்களை எல்லாரையும் ஒதுக்கி விட்டு சனம் அங்கே இந்தியாவும் அங்கேயும் இவ்வளவு ரெண்டும். ஸோ நீங்கள் இப்போ இந்த நாங்களை எங்களோட அடி இறந்து போக வெறும் சந்ததிக்கு எங்களோட காணி எங்கேன்னு தெரியும். அப்போ நீங்கள் அது பொது காணிங்க என்று சொல்லி நீங்கள் பொதுமக்களுக்கு உங்களோட ஆக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க எங்களோட பிள்ளைய எங்களை தான் கவலைப்பட்டு பேசி கொண்டு இருக்குங்கள். எங்களுக்கு காணிங்கையும் இல்லை ஒன்றும் இல்லை. அவை போய் சேர்ந்துட்டினா நாங்கள் இன்னும் இடம்பெயர்ந்து அகதியாக இருக்கிறோம் என்று இந்த பாவம் எல்லாம் யார சேரும் என்று நினைச்சு பாருங்க. நாங்கள் இவ்வளவு வேதனைப்படுறது உங்களுக்கு கொஞ்சம் இரக்கம் இல்லையோ? உங்களுக்கு 35 வருஷமாச்சு. 2 ஆண்டுல உங்களுக்கும் ஒரு இடம்பெயர்வு வந்தா தான் தெரியும் அப்படி இருக்கும் மனுஷர் படும் பாடு. இப்போ நீங்கள் உங்களோட வெள்ள அழிவு இடம்பெயர்வு இருக்க உங்களுக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு இன்னும் வரையில் எப்படித்தான் யாழ்ப்பாணத்து மக்கள் இடம்பெயர்ந்து இவ்வளவு வேதனைப்படுகிறார்கள். நாங்கள் ஜனாதிபதியை நாங்கள் குறை சொல்ல அவர் நல்லவர். ஆனா அவருக்கு கீழே எம்பி மேர் தான் அதை சுழட்டி கொண்டு அவைகளை தாண்டு ஒவ்வொரு கதையை அங்க அப்படி இப்படி கண்டு அவருக்கு கதையை சொல்லி தாமதிக்கிற மொழிய அவர் நினைச்சாலும் எங்களை விடலாம். ஏன் அந்த சும்மாதான் நீ அந்த காடு கிடக்கு. ஆமியும் இல்லை, ஒரு தரும் இல்லை. அவங்க சும்மா ரோட்டு பலிக்க தெரிஞ்சுதானே அந்த காணியையும் வச்சு கொண்டு எங்களை எப்படி கஷ்டப்பட அழ வைக்கிறீர்கள். மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள், எவ்வளவு கதை. எத்தனை ஆண்கள் உழைப்பில்லாமல் தற்கொலை கூட செய்திருக்கிறார்கள், பிள்ளைகளை பார்க்க இல்லாமல் தாங்க இல்லாமல். இந்த அரசாங்கம் கொஞ்சம் நான் இறங்க வேண்டாமோ எங்களுக்கு? அன்பட வருஷம் இருந்தால் நீங்களும் இப்படி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் சிங்கள மக்கள் என்று இல்லை, இந்தியன் மக்கள் என்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் இடம்பெயர்வு என்னென்ற. இப்ப நீங்கள் அனுபவிச்சு கொண்டான இருக்கிறீர்கள். வெள்ளங்களும்
மலைச்சரிவு மதுகளும் வந்து இருக்கு அனுபவிக்கிறீர்கள் தான். அப்ப நாங்களும் அதே மாதிரி தான் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். கொஞ்சம் சிந்திச்சால் எங்களை இப்ப கூட விடலாம். ஏன் எங்களை இடத்தை விட்டா நாங்கள் எங்களை இடத்தை சுப்பரவாக்கி கொண்டு நாங்கள் எங்களை வார்டில் போய் என்னவோ நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு எங்களோட தொழில்களை தொடங்குவோம் தானே. எங்களை இடம் எவ்வளவு வளம் சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் என்ன இருந்தாலும் எல்லாத்தாலையும் கஷ்டப்படாம இருந்து சீவிச்ச ஆக்கள் தான் எங்களோட பலாளி மக்கள். இப்ப இடம்பெயர்ந்து தொழில் இல்லை, வீடு இல்லை, வளவு இல்லை, வருமானம் இல்லை. அப்படி இருந்து கஷ்டப்படுறது உங்களுக்கு இன்னும் தான் இரக்கம் வரையிலே ஒன்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஜனாதிபதி ஓம் என்றாலும் இந்த எம்பி மேர் தான் இதுக்கு தடையா இருக்கிறான் போல எங்களுக்கு கண்டா தெரியுதான். எனது பெயர் ஞானவாக்கியம் தட்சிணாமூர்த்தி மோகன். நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு களைச்சு போனோம். இனிமேலும் இந்த காணிகள் விடையிலன்னு சொன்னா எங்களால பொறுக்க முடியாது. 35 வருஷமாகி இந்த முடிஞ்சு போச்சு. 35வது வருஷம் முடிஞ்சு போச்சு. 36வது வருஷம் தொடங்க போகுது. இது வரைக்கும் எங்கள்ட காணி விடையிலன்னா இதுக்கு மேல நாங்கள் எங்க போறோம்? அடுத்தவன் காணிகள்ல போய் இருந்து நாங்கள் சலிப்பு தட்டி போச்சு. அவங்களை அகதிகள்னு சொல்லியே துரத்தி போடுறாங்க. போங்க எங்கள்ட காணிகளை நாங்கள் விட்டுட்டு இங்க வந்து அடுத்தவன்கிட்ட போய் ஈடுபட்டு இருக்க முடியாது. எங்கள்ட காணி எங்களுக்கு வேணும். எங்கள்ட காணியை விடுங்கோ. இல்லைன்னு சொன்னா நாங்கள் இனி எவ்வளவு இதுகளை எடுக்கணுமோ இனி அந்த காணிகளையே செத்து போடுவோம். வந்து நாங்கள் எங்களை காணிகள் ஓடி போய் எங்களை விடுங்கோ சீக்கிரமா. பலாலி வசாவலான் ரோட்டை திறந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எங்கள்ட காணிகளுக்குள்ள போனா தானே அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியும். அந்த காணிகளுக்கு போக ரோட்டில் மோட்டர் சைக்கிளில் போய் எங்கள்ட காணிக்குள்ள போக முடியாது. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா அந்த காணிகளையும் திறந்து விட்டு எல்லா காணிகளையும் கொடுத்தீங்கன்னா அன்னொரு அரசாங்கம் உங்களுக்கு வந்து நல்லதான் செய்யுது. ஆனால் இந்த காணிகளை எங்களுக்கு தானே சொல்றாரு. ஆனா எங்களுக்கு தெரியலையே. காணி மக்கள்கிட்ட காணி மக்களுக்குன்றார். ஆனா அவர் கூட்டத்துல பேசி போடத்தான் போறாலையோ அங்கால புறாச்சி செயல்படுத்துறாங்க ஒரு தரம் இல்லை. அப்ப என்ன செய்யணும் நீங்கள்? அப்ப அந்த காணிகளை விட்டு எங்களை எல்லாரையும் சந்தோஷமா இருக்கணும்டா எங்களை அந்த காணியை விட்டு தந்தா தான் முதல் சந்தோஷம். நாங்க படத்திறப்போ கதைக்கும் போது படத்திறப்பு சொல்லுது எங்களுக்கு மேலிடத்துல இருந்து அறிவித்தல் வரையில. ஆனா மேலிடம் இங்க வந்து கூட்டத்துல சொல்லி போட்டு போது உங்கள் காணி உங்களுக்கு தானு சொல்லி போட்டு போட்டார். ஆனா இதை நடைமுறை பொறுத்தது யாருன்னு எங்களுக்கே தெரியல. இப்ப அவைகள் மாறி மாறி பேசி போட்டு போயிடும். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம் இங்க? என்ன செய்யறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதுக்கு மேல நாங்க ஒன்னும் செய்யலண்டா அஹிம்சை வழியில நாங்க போராடுவோம், உண்ணாவிரதம் எல்லாம் இருப்போம். சரியா? இதுக்கு மேல ஒண்ணு மக்கள் ஒத்துழைப்போடு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மக்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். இல்லைன்னா ஆப்பாட்டம் அஹிம்சை முறையில செய்யத்தான் போறோம். ஆனா எங்கள்ட ஹானி விடுறதுக்கு சரியான முடிவு எடுங்கோ. இல்லைன்னு சொன்னா இந்த வழிக்கு தான் போக போறோம். நான் பலாலியை சேர்ந்த லங்கியர் திருநாமம் விஜயநாதன். என்ன தெரிந்த ஆக்களுக்கும் தெரியாத புது பிள்ளைகளுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நான் இந்த இதை சொல்லப்பட்டிருக்கிற முறை. நாங்கள் இன்றைக்கு இடம்பெயர்ந்து 35 வருடங்கள் 35 வருடங்கள் 35 வயதை ஊரை விட்டு அகதியாக்கப்பட்டு நாங்கள் 60 இப்பொழுது இருக்கிற வயது 66, 70, 80, 90, 95 வயதை அடைந்து விட்டோம். யுத்தம் சாதாரண மக்களுக்கு என்ன பாடத்தை தந்துள்ளது? யுத்தத்தின் நிலையால் மக்கள் எப்படி துன்பப்படுகிறார்கள். அதிலும் நாங்கள் இன்றைக்கு 35 வருடம் எழும்பி இன்றைக்கு எத்தனையோ ஊர்களில் இருந்திருக்கிறோம், எத்தனையோ வீடுகளில் எல்லாம் இருந்திருக்கிறோம். அந்த வீடுகளில் நான் காலம் ஒரு நாள் எல்லாம் நான் மிக்சரை கொண்டு போய் விட்டு போட்டு வாரன் வடமராட்சியில் வீட்டை இந்த ஆக்கள் வந்து இந்த வீட்டுக்காரர் பிள்ளைகள் பஞ்சாதி ஆக்கள் எல்லாம் ரோட்டில் இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்க அந்த வீட்டுக்காரன் வந்து வேலியை வெட்டி எழுப்பி எங்களையும் ஜாலியாக அனுப்பிவிட்டார். இது எந்த ஒரு அரசியல்வாதிக்கு தெரியும், மந்திரிக்கு தெரியும், இந்த நிலவை தெரியாது. அப்போ தெரியாதவர்கள் அவர்கள் நினைப்பார்கள் தங்களுடைய ஆட்சி காலங்கள் முடிந்து விட்டால் காணும் நாங்கள் எப்படியும் என்ன விதமான இதுகளையும் போட்டுக்கணும். யார் வந்து எங்களை விடுவிக்கிறார்கள் அந்த ஊருக்கு என்று சொல்லி எங்களுக்கு என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியாக தான் சரி. இப்போ யுத்தம் முடிந்து 35 வருடங்களுக்கு பின்னால தான் பாதவிடப்பட்டிருக்கிறது ரோட்டு. ஆனால் சேர்ந்து 35 வருடங்களால காணி விடப்படும். அடுத்த 35 வருடங்களால வீடு கட்டப்படும். வீடு கட்டுவான். அடுத்த 35 வருஷத்தால கல்யாணம் கட்டுவான். பிள்ளைகளை பருவம் 35 பிறகு. இதுல எத்தனை 35 வருது. கணக்கு தெரியாதவர்கள் கணக்கை படித்துக் கொள்ளலாம். சரிதானே? அப்ப இதுகள் எல்லாம் வந்து அந்த ஆட்சியில் உள்ளவர்களுக்கு விளங்க வேணும். அதனால இது யாருக்காண்டி நீங்கள் ஏன் விடாம இந்த எத்தனை வருடமாக வச்சிருக்கிறீர்கள்?
மாட்டேன். எத்தனை வருடமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், ஏன் என்ன காரணம் விடுவிக்காதது என்று சொல்லி எங்களுக்கு கண்டால் என்னவோ மண்டையை பிச்சு கொண்டு தான் கிடக்குது. சரியா? இப்போ பாருங்க, எனக்கு வயது இப்படியே 30 வயது, இப்படி தொப்பிய காட்டினால் 66 வயது. இப்படி எத்தனை பேர் எங்களோட ஊருக்கு போவோம்னு சொல்லி யோசிச்சு மனவருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சிலரவும் பிரஷர், தொய்வு, ஈழ, முட்டு உள்ளப்பட்ட உலக வைத்தியம் எல்லாம் பரப்பப்பட்ட நோய்களும் தண்டவாட்டில் வந்த நோய்களாலையும் இறந்து போயிடணும். இந்த அந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன செய்யும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கோ. அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்தந்த வீடுகளில் இருக்கிறவங்க. அப்ப இதுகள் எல்லாம் மக்கள் கதைக்க மாட்டினோம், இல்லை கதைப்பினோம். அவைகள் என்ன பிரச்சனைன்றதுக்கு பின்னணியில நாங்கள் கதைச்சா என்ன பெறுமோ என்று சொல்லி பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரியா? இப்போ பாருங்க, இரவல் இடத்துல இருக்கிறோம், இரவல் காணிகள்ல, இரவல் இடங்கள், பொது இடங்கள்ல இருக்கிறோம். ஒரு தேங்காயின் பில்லியன் சரியாக தேங்காய் 100 ரூபாய் வித்த தேங்காய் இன்றைக்கு 500 ரூபாய் 300 ரூபாயில மேய்ச்சால 1000 வரலாம். அதே மாதிரி உப்பும் 80 ரூபாய் வித்த உப்பு இன்றைக்கு 450 ரூபாயில விலைப்பட்டு கொண்டிருக்கும். சரி, அப்ப இந்த இது மற்றவர்களுக்கு ஒரு பகுதியான கதையா இருக்கலாம். நாங்கள் கேசியமா கதை கேட்க என்னடா எவ்வளவு பிரச்சனைடா உப்பையும் தேங்காயும் கதைக்கிறான். அந்த தேங்காய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் 300 ரூபாய் படி தேங்காய் வேண்டினால் 30 நாளைக்கும் அந்த தேங்காயின் பில்லியன் 9000. சரிதானே? அந்த 9000 கிடந்தால் என்ன வாழ்க்கை வாழலாம், கரண்ட் காசு கட்டலாம், பிள்ளைகளை படிப்பிக்கலாம், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு அந்த காசுகள் எல்லாத்தையும் எத்தனையோ சாமான் இருக்கு. இன்றைக்கு உப்புக்கு 80 ரூபா உப்புக்கு 400 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் அதுல எவ்வளவு 30 நாளும். அதே போல ஒவ்வொரு சாமான்கள் இந்த கணக்குகளையும் படித்த மக்கள் கணக்கு பார்க்கலாம். படித்த மந்திரிமார், எம்பிகள், மற்ற எங்கட அரசியல் தமிழ் கட்சிகளோ கூட எத்தனையோ பேருக்கு தெரியாது என்ன பில்லியன். ஏன்னு விட அவை அந்தந்த ஊர்லயே அந்தந்த காணிகள்லயே இருக்கணும். சரிதானே? என்ன ஒரு அமைச்சர் இருக்கிறார், நீங்கள் போட் போடுங்கோ, உங்களை ஊருக்கு விடலாம். எங்களோட தேதப்பன் பேரன் கூட்டன் பாட்டன் எல்லாரும் போட் போட்டு வந்த காணிகள் எல்லாம் வேண்டினவை. இரவு போல அவர்கள் நித்திரம் முழிச்சு பசி பட்டினி என்று மழை தண்ணி பெறாமல் உழைச்சு பாடுபட்டு தான் இந்த காணிகள் எல்லாம் வேண்டினது. நாங்கள் பவுடர் வித்து, கஞ்சா வித்து, இல்லாட்டி கரியாமுள்ளி வேகாலில் போய் அள்ளி கொண்டு சரி யாரெண்டாலும் எந்த திறப்பண்டாலும் அள்ளி அதில் நாங்கள் தாம்பியமா வீடு கட்டி காணி கட்டி இன்னொரு இடத்துல ஊரில் வாழிடும். நாங்கள் இங்கே தான் வாழ விரும்புகிறோம் உழைச்சி. ஆரம்பத்தில் நான் எடுத்த சம்பளம் 16 ரூபா 37 சதம் சீமன் ஃபேக்டரியில். அந்த 16 ரூபா 37 சதத்தில் உள்ள சந்தோஷம் இப்போ இல்லை. இருக்கா? இல்லை. அப்போ இந்த கணக்குகள் எல்லாம் கொஞ்சம் பிச்சு பாருங்க. பார்த்தா இது அந்த பேட்டிக்கு நான் கூட நேரங்கள் எடுக்கலாம், இருந்தாலும் கூட மனதுக்கு வேதனையாக கிடக்கிறபடியா இன்னும் கதைக்கலாம், விடியை மட்டும் கதைக்கலாம். அதாவது கேட்டுக்கொண்டிருந்தால் எந்த மந்திரி என்றா என்ன, அரசியல்வாதி என்றா என்ன, எங்கள் இந்த நிலையை பார்த்தால் உடனே இந்த நிமிடத்திலேயே விளாலிக்கு வீட்டை விடணும். சரி, அந்த மனப்பான்மை ஒருத்தருக்குமே இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கும். நாங்கள் இந்த ஐயாவை நம்பி இருக்கிறோம், அனுரகுமார திசநாயக்க ஐயாவை. அவர் கடைசியாக இந்த துரும்பு சீட்டில் எங்களையும் வச்சு கொள்ளுவார் என்று நினைக்கிறோம். இருந்தாலும் கூட அவரும் வேறு வேறு நாடுகளின் பின்புலங்களால் என்னென்ன மாதிரி இழுபட்டு கொண்டு போகுதோ தெரியாது. ஆனால் கருத்துகள் மக்கள் அந்த நாள் அந்த வயதுக்குள்ள சுதந்திரமாக வாழப்படும் அந்தந்த இடங்கள்ல. அப்போ வாழாமல் இரவல் இடங்கள்லேயும் இந்த யுத்த நிலைகள்லேயும் பிள்ளைகளும் பஞ்சாதிகளும் இல்லாமல் இடம் பெயர்ந்தோடி அப்போ இப்படியே இன்னப்பட்ட துன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்ந்துறாங்க. இந்த பாருங்க, முகத்தில் பார்க்க தெரியும். இப்படி இல்லை நான் இல்லை வயது போயும் இப்படி நான் இருக்க மாட்டேன், எந்த தகப்பன் இப்படி இருக்கல. சரியா? ஆனால் இன்றைக்கு நான் இந்த அளவு கேவலமான நிலைக்கு நானும் எங்களோட மக்களும் கொண்டு இருக்கிறோம். ஏன்? நாங்கள் சாக போகிறோம். இன்றைக்கோ நாளைக்கோ விடியவோ இப்போவோ எல்லாருக்கும் தெரியும். அப்போ இறக்குறதுக்கு முதல் அந்த மண்ணில் காலடியை வச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த தான் காணி, இதுதான் இந்த உடைஞ்ச வீடு, இடமும் இல்லை ஒன்றும் இல்லை. நானே எந்த காணி வீடு பிடிக்கலாம் நிற்கிறேன். எங்க இதில் அந்த 2 மதவு வெள்ளம் பேர மதவை வச்சுதான் பிடிக்கிற ஒரு கேவலமான நிலை. சிச்சி வெக்கக்கேடு. உலகங்களே அறிஞ்சோண்டு தான் இருக்குது. அறிஞ்சாலும் கூட மானக்கேடு, வெக்கக்கேடு. என்னட்டால் எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். காணி வீடு தெரியாத வாழ்க்கை எங்களோட புள்ளிகளுக்கு இதுதான் வேலை. நாங்கள் இன்றைக்கு இரவில் இடங்கள்ல இருக்கிறோம். இருந்தால் அந்த ஊர்ல உள்ளவன் நாங்கள் இறந்து போடுவோம். எங்களோட புள்ளிகள் என்னன்னு சொல்லுங்கள். இவைக்கு காணி வீடுகள் இல்லாத அகதிகள்.
எத்தனாம் ஆண்டு இடம்பெயர்ந்தன அகதியானவை 90ஆம் ஆண்டு அகதியாயினவை. இன்றைக்கும் வைக்க ஒரு பொருளாதார வரி இல்லை. வெளிநாட்டு காசுகள் அது கிடைக்கக்கூடிய ஆக்களை கிடைச்சி கொண்டிருக்குது. அது வேற விஷயம், அது வாழ்க்கை இல்லை. சரியா? அது நாளைக்கும் கலைக்கலாம். வெளிநாடுகள் கலைச்சால் இங்க எங்கே அதுகள் இருக்கிறது. நாங்கள் போனா அப்புறம் இந்த காணிகள் விட்டா தான் இந்த காணிகளை தான் எங்களோட புள்ளிகளை தான் நாங்கள் காட்டி போட்டு வீடு வளவை கட்டி ஒரு ஹோட்டலில் கட்டி போட்டு நாங்கள் சாகலாம் இறக்கலாம். அது இல்லாம நாங்கள் இறந்து போக வேண்டாம். என்ன செய்யலாம்? நாங்கள் அகதி என்று தான் எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட சந்தடிக்கும் பேர் வரும். என்ன இவருடைய தேதப்பனால் உழைக்கல எங்கேயோ மதவெல்ல வாய்க்காலில் ரோட்டில் சந்தியில இருந்து விசில் அடிச்சிருக்கணும். அதான் இவை காணியும் விடமில்லை. தெரியும். ஆனா இவன் இந்த தெரியாதவர்களுக்கும் எங்களுக்கு என்ன காணி வீடுகள் எங்க கிடந்த இது ஊரண்டு அத்துப்படி கிராமம் மாதிரி சிட்டிசன் படத்துல அத்துப்படி கிராமம் மாதிரி அழிஞ்சு கொண்டு போகும், அழிக்கப்பட்டு கொண்டு போகும். சரியா? இதுக்கும் எங்களோட மாண்பு ஜனாதிபதிக்கும் சம்பந்தம் இல்லை. சரிதானே? இதுக்கு யாரும் ஆக்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரியும், தெரியும். அப்ப நாங்கள் இதை சொல்ல தேவையில்லை. வெளிச்சம் போட்டு இன்னைக்கு நீங்கள் கருத்தால கையாளலாம். ஆனால் வேற விதமாக கையாளக்கூடாது மக்களை. இது வெளிச்சமா சொல்லப்படுற கதைகள் எல்லாத்தையும். சரிதானே? இந்த வெளிநாடுகள் எல்லாம் இருக்குது. எத்தனையோ நாடுகளுக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டாச்சு, விளங்குது. என்னத்துக்கு இடம்பெயர்ந்தவை, எப்படி இடம்பெயர்ந்தவை, ஏன் இடம்பெயர்ந்தவை, இந்த யுத்தத்துக்கும் இந்த சாதாரண மக்களுக்கும் என்ன சம்பந்தம். அப்ப இங்களோ பிள்ளையும் வந்ததுக்கு காரணம் என்ன? நல்லா சிந்திக்க வேணும். சிந்திக்கக்கூடிய ஆக்கள் சிந்திக்க வேணும், படிக்காத படிக்க வேணும். சரியானே? அப்ப இதை நான் ஒன்று சொல்றேன். இன்றைக்கு யுத்தம் தொடங்கினாக்களும் தொடங்க விட்டாக்களும் அந்தந்த ஊர்ல இருக்கணும். நாங்கள் ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லாதாக தெருவில் நிற்கிறோம். இது என்ன நிலை? ஒருக்கா சிந்திச்சு பாருங்க. ஆன்மீகத்தை கொண்டு வரப்போறீங்க கடவுளை. அந்த ஆள் இதை கழுக்க வேண்டாம் பாவம். அந்த ஆள் ஆன்மீகம் எப்போ போடுது? என்னென்னு கேட்டால் 35 வருடம் ஆயிடுச்சு ஊரு கும்பிடுறாங்க. இல்லை இந்த செனவெல்லாம் ரோட்டில் அகதியா நிற்குதாண்டு. இடம்பெயர்வுன்ற என்ன? அது விரும்பி எழுப்பினா தான் இடம்பெயர். அகதி என்றா வில்லண்டமா எழுப்பி கலைச்சா தான் அகதி. நாங்கள் வில்லண்டமாக எழுப்பி கலைக்கப்பட்ட அகதிகள். சரிதானே? இந்த மனதில் கிடக்கிற ஆதங்கம் யாருக்கு தெரியும்? நாங்கள் பட்ட பாடுகள் தெரியுமா? யாருக்கு தெரியும்? எந்த ஒரு அரசியல்வாதிக்கு தெரியும் தெரியுமா? தெரியாது. எங்க இருக்கிறோம்னு தெரியுமா? இப்ப தெரியாது. என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், அந்த நிவாரணத்தை கூட இன்னைக்கு எங்கேன்னு தெரியல. அப்ப எங்கட வீட்டில் உள்ள எங்கட காணியில் உள்ள வருமானம் என்ன? இன்றைக்கு எங்கட காணியில் உள்ள வருமானம் என்ன? 35 வருஷத்துக்கு தர முடியுமா? யாரால தருவீங்களா? தர முடியாது. சரி, யாரும் இதை பைத்தியக்கார கதையாண்டு கூட நினைக்கலாம், சிந்திக்க தெரியாத வேணும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதுதான் இல்லையா? தான் அப்போ அப்படி சிந்திச்சு தான் மக்கள் எல்லாருமோ உலக நாடுகள் எல்லாம் பார்க்கப்படும். அதுதான் நீங்கள் எல்லாரும் நீங்கள் வாழ்ந்து போட்டு போனா காண முடியும். நான் இவ்வளவு கதைச்சதை மன்னிச்சு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எனது பேர் விஜயசலா. நான் பலாலி மேற்க பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட நான் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை பலாலி மேற்கே பிள்ளையாவில் கண்மித்த பகுதிகளில் வசித்து வந்த நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ஊராக போய் கஷ்டப்பட்டு வாடகைகளுக்கு வீடுகளில் இருந்து அதிலேருந்து படித்து பிறகு கேம்பஸ் போய் அப்படி போய் இப்போ வெளிநாட்டில் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் எங்களோட மண்ணை விட்டு போனது சரியான கவலையாக இருக்கும். பலாலி மண் என்பது விவசாயத்துக்கு மிகவும் பேர் போனது. நிரம்ப மக்கள் அங்கே விவசாயத்தையே பிரதான தொழிலாக கொண்டு வாழ்ந்து வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அந்த மண்ணை விட்டு போய் விவசாயம் செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வீடுகளில் வேறு தொழில் செய்து சரியாக கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்து வந்தார்கள். அதுபோல் பலாலி வடக்கில் வாழ்ந்த மக்கள் கூடுதலாக கடல் தொழில் செய்து வந்தார்கள். அவர்களும் தங்களோட கடல் வளங்களை விட்டு வெளியூர்களில் போய் நிரம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாடகை வீடுகள்லையும் முகாம்களையும் இருந்து வீடுகளுக்கே கஷ்டம், சாப்பிட்றதுக்கு தொழில் இல்லாமல் வேறு தொழில்களுக்கு போக வேண்டியிருந்தது. கடல் வளத்தையும் விட்டு போய் கஷ்டப்பட்டு இப்போ இன்றைக்கு 35 வருடம் வந்துன்னா நம்பவே முடியாமல் இருக்குது. இந்த 35 வருடங்களுக்கு பிறகாவது இந்த மக்கள் இந்த மண்ணில் மீள குடிய வேண்டுமென்று நான் மனசார நினைக்கிறேன்.
கடவுளையும் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி வந்து அவர்கள் இங்கே திரும்பி வாழ்ந்தால் சந்தோஷப்படுறதில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன். அப்படி இருக்கணுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மண்ணை மீட்கிறதுக்காக நிரம்ப இளமாக்கள் எல்லாம் ஒவ்வொரு கொமிட்டியில் முதல் பழைய கொமிட்டியில் இருந்த ஆக்கள் எல்லாம் இப்போ பேர் இல்லை, வயது முதிர்ப்பு காரணமாக இறந்து விட்டார்கள். இப்போ புதுசாக கொஞ்சம் பேர் அதுக்கு மிக அரும்பாடுபட்டு வருகிறோம். அதன் பலனாக இந்த பலாலி வீதி திறக்கப்பட்டது. மீண்டும் அவர்கள் முயற்சித்து இந்த காணிகளையும் விடுவித்து தருவார்கள் என்று நம்புகிறோம். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.